ஜி இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எப்படி அடிச்சிருக்கான் வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 06 சரியான நம்பர். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நம்ம ட்ரை பண்ண நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 06. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு டெமோ ஒன்று சொல்லியிருந்தேன். என்னென்னா இங்கே சீபோர்டு 6 அடிக்கும் போல அந்த வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி ஒரு நம்பர் அடிச்சு நான் சொல்லியிருந்தேன். சீபோர்டு 6 வச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 46. இந்த 46 எடுத்து நமக்கு ஏபியில் 40 அடிச்சுருந்தா சீபோர்டு 6 வச்சு பிசி என்ன அடிக்கிறான்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஏபியில் அடிச்சிருந்தா பிசி 46க்கு ஏபி வந்து 46 அடிச்சிருந்தா. அடுத்த சீபோர்டு 6 பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 86. அந்த 86 எடுத்து ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 86 அடிச்சிருந்தா. இந்த சீபோர்டு அடுத்த சீபோர்டு 6 அடித்தானாக்கா பிசி என்ன அடிக்கிறானோ அதை வந்து ஒரு நாள் விட்டு ஏபியில் அடிப்பான்னு சொல்லிட்டே இருந்தேன். ஒரு மாதமாக ட்ரை பண்ணி பார்த்தா சீபோர்டு 6 அடிக்கவே இல்லை. லாஸ்ட்டாக சீபோர்டு 6 அடிச்சதுன்னு பார்த்தா இங்கே தான் அடிச்சிருந்தா. பிசி வந்து பார்த்தீங்கன்னா 06. அப்போ பிசி வந்து 06. அப்போ ஒரு நாள் விட்டு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 06 வரும்னு சொல்லியிருந்தேன். அப்படி 06 வந்தால் நமக்கு என்ன வரும் பார்த்தா 068 இல்லைனா 061 வரும்னு சொல்லியிருந்தேன். 068க்கு அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அந்த 06 எடுத்து ஒரு நாள் தள்ளி அடிச்சிட்டான். பெரிய வின்னிங் வர வேண்டியது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி அடிச்சிட்டான். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பேட் லக். நமக்கான நேரம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். என்ன தான் நம்ம ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா லக்கு இருந்தால் மட்டும்தான் வந்து வின் பண்ண முடியும். இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எடுத்தோம் 06. அது எடுத்து நமக்கு ஏபியில் 06 வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி அடிச்சிட்டான். அதுவும் 068 நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 063 சொல்லி வந்து ஒரு நாள் தள்ளி வந்து அடிச்சுட்டு போயிட்டான். நல்ல பேட்டர்ன் மிஸ் ஆகிடுச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிசி 63 வந்து பார்த்தா இன்றைக்கி வர வேண்டிய நம்பர் தான். ஆனால் நேற்றே அடிச்சிட்டான். சில நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி அடிக்கிறான், ஒரு நாள் பின்னாடி அடிக்கிறான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். எப்பயுமே ஒரு டெமோன்னு சொல்கிறேன். இதுக்காக தான். ஏபி பாருங்கள் 88. 88 அடிச்சுட்டு 3 நாள் விட்டு பாருங்கள் 89 அடிச்சிருந்தான். ஓகேவா. ஏபி 88 அடிச்சுட்டு 3 நாள் விட்டு ஏபி 89 அடிச்சிருந்தான். அதே மாதிரி பார்த்தாங்க ஏபி 88 அடிச்சுட்டு 3 நாள் விட்டு பாருங்கள் ஏபி வந்து பார்த்தா 89 சொல்லி முடிச்சிருப்போம். ஓகேவா. இந்த மாதிரி ஒரு நம்பரை காமனாக வச்சு அடிப்போம். அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 88 அடிச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 நாள் விட்டு பாருங்கள் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 63. ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்க இங்கே பிசி வந்து 88 அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 நாள் விட்டு பார்த்தா பிசி 63 இன்றைக்கி வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா 63 சொல்லி முடிச்சிட்டான். இது எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வர வேண்டிய நம்ம நேற்று அடிச்சிட்டானா நேற்று என்ன நம்பர் கொடுத்தோமோ அதை இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணிக்கோங்க. இதான் சின்ன லாஜிக். அதை பார்த்துக்கோங்க. நம்ம நேற்று என்ன நம்ம ட்ரை பண்ணோமோ அது இன்றைக்கி சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா. அது வந்து பார்த்தீங்கன்னா கெஸிங்கில் வருதோ வரலையோ சப்போர்ட்டுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே. 63 நல்ல நம்பர் தான். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏபி 06 வர மாதிரி தான் 063 ட்ரை பண்ணியிருக்கலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே 83 ஒரு நாள் விட்டு பாருங்கள் 35. அந்த 35 திருப்பினா 53 வச்சுக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப்பு. அடுத்து ஒரு நாள் விட்டு 73. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போது 53 73 83 கேப்பில் ஒரே ஒரு நம்பர் தான் குறையும் 63. அந்த 63 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே முடிச்சிட்டான். 53 63 73 83. ஓகேவா. அதில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் அடிக்கிறான், ஒரு நம்பர் மட்டும் திருப்பி அடிப்பான். அதே மாதிரி கரெக்டாக 53 திருப்பி 35 சொல்லி அடிச்சுருந்தான். நல்ல க்ளூ தான். மிஸ் பண்ணியாச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வருதோ ஸ்ட்ராங்காக அதுதான் நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே ஒரு நாள் பின்னாடியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது மிஸ் ஆகிடுது. ஓகே. இப்போ இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுமே நல்லா இருக்குமே தோணுது. அதுக்குமே சின்னதாக ஒரு டெமோன்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு டெமோ சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு. இங்கே நோட் பண்ணிக்கோ. இங்கே பிசி பாருங்கள் 57. பிசி ஒரு 57. ஓகேவா. 57க்கு என்ன பண்ணால் ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 02. ஓகேவா. 57க்கு ஃபுல் பவர் வந்து 02. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் அடிச்சிட்டான். பிசி எடுத்து ஏபியில் அடிச்சிட்டான். இதான் பேட்டர்ன். ஓகேவா. அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 37க்கு 37 ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிட்டான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் அடித்தான், ரெண்டாவது ஸ்ட்ரைட்டாக அடித்தான், மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே 69. அப்போ 69க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 14 அப்படி இல்லைனா 69 வரணும். நம்ம அன்றைக்கி என்ன கொடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா 69 சொல்லி ஜாயினில் கொடுத்துட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து 14 சொல்லி கரெக்டாக முடிச்சிட்டான். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம மிஸ்டேக்கில் நல்ல பேட்டர்ன். ஓகேவா. இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 57 அதுக்கு ஃபுல் பவர் 02 37 அதுக்கு ஃபுல் பவர் ஸ்ட்ரைட்டாக வந்து 37 அடிச்சிட்டான். இங்கே 69க்கு அவன் என்ன பண்ணால் பவர் அடிச்சிட்டான். ஓகேவா. ஒரு நம்பர் பவர் ஒரு 2 நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 நம்பர் பவர் ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டான். ஓகேவா. கிட்டத்தட்ட அதே சேம் ரூட்டு தான். எப்படி மட்டும் பார்த்துக்கோ. இங்கே பிசி பாருங்கள் 44க்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இங்கே 94 என்ன பண்ணான்னா ஒரு நம்பர் பி போர்டு மட்டும் பவர் பண்ணிட்டான். ஓகேவா. 44க்கு இங்கே 94 பி போர்டு மட்டும் பவர் பண்ணிட்டான். ஓகேவா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாள் அடித்த கேமை இங்கே ஒரு மாதம் விட்டு அடிக்கலாம். இதுதான் பேட்டர்ன். ஓகேவா. 44க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 94 அடிக்கும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 45
45க்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இங்கே 90 இது 40 அடிச்சிட்டான். இங்கே சி போர்டை பவர் பண்ணிட்டான். இந்த டைம் பார்த்தீங்கன்னா சி போர்டு பவர் ஓகேவா. இங்கே 44க்கு இங்கே 94 பார்த்தீங்கன்னா பி போர்டு பவரு. இங்கே 45க்கு இங்கே 40 பார்த்தீங்கன்னா இங்கே சி போர்டு பவரு. இப்போ நமக்கு இங்கே 19 அடிச்சிருக்கான். இந்த 19 தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று பண்ண போகிறான். அதுதான் என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா கேம் ஓகேவா. இங்கே 19ன்னு இருக்குது. இந்த 19 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பி போர்டு பவர் பண்ணலாம், இல்லை சி போர்டு பவர் பண்ணலாம், இல்லை ரெண்டுத்தையும் பவர் பண்ணலாம், இல்லை பவர் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை திருப்பி அடிக்கலாம் ஓகேவா. இது 3 ஆப்ஷன் தான் இருக்குது. எனக்கு இந்த 3 ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே 19 இருக்குல்ல, அந்த 19 திருப்பி இங்கே 91 அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 63 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர வேண்டிய நம்பரு, ஆனால் பார்த்தீங்கன்னா மேலேயே அடிச்சிட்டான். அப்போது இந்த நேற்று நம்ம கொடுத்த 91 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. சின்ன லாஜிக் தான் அது. 91 இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 19 திருப்பி அப்படியே 91 சொல்லி திருப்பி அடிக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. 91 அப்போ 91 வந்தால் நேற்று கொடுத்த 391 நீ ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல நம்பர் தான் அது 391. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. 390 மைண்டில் வச்சுக்கோங்க. நல்ல பேட்டர்ன். இது நம்ம கொடுத்த டெமோ நல்ல டெமோ தான் ஓகேவா. பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை மாதிரி கரெக்டாக அடிச்சிடுவோம் ஓகேவா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ சொல்கிறோன்னா சும்மாவே இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. நம்ம எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்க தெரியும் உங்களுக்கு. 95 இங்கே 94 இங்கே 93 வரணும். ஆனால் அந்த 9 வரும்போதெல்லாம் பார்த்தா 9க்கு பவர் 6 நான் எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு எக்ஸாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 95 94 93 அவன் என்ன பார்த்தீங்கன்னா 63 சொல்லி அடிச்சிட்டான். இந்த 63 பார்த்தா 9க்கு பவர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடிக்கிறான். எப்போல்லாம் 9 அடிக்கிறான் அப்போல்லாம் 6 10 வச்சு அடிக்கிறான். மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஒரு கெஸ்ஸிங்கோடு இருக்கும் ஓகேவா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஆப்ஷன் போயிடலாம் ஓகே. அதுவும் நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 391 அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு கெஸ்ஸிங் ஒன்று போயிடுவோம். இது நான் சொல்லியிருந்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கிறான்னு சொல்லியிருந்தேன். எப்படின்னா நல்லா நோட் பண்ணி இந்த மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 89 அதை திருப்பி நமக்கு இங்கே ஒரு நாள் விட்டு பாருங்கள் 98 சொல்லி முடிச்சிட்டான். 89 அதை ஒரு நாள் விட்டு 98 சொல்லி ஒரு பேர் முடிச்சிட்டான். அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா 23 அந்த 23 திருப்பி நமக்கு இங்கே 32 சொல்லி அடிக்கணும் ஓகேவா. 32 சொல்லி அடிக்கணும் 2வது பேர். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பவர் பண்ணி அடிச்சிட்டான் ஓகேவா. 23 அந்த 23 திருப்பி நமக்கு இங்கே 32 அடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் 32 அடிக்கல, அதை ஃபுல் பவர் பண்ணி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 32க்கு ஃபுல் பவர் வந்து 87 சொல்லி அடிச்சிட்டான் ஓகேவா. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டான் ஓகேவா. 89க்கு இங்கே 98 சொல்லி அவன் என்ன பண்ணான்னா ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டான் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா 23 இந்த 23க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 23 திருப்பினா 32 அந்த 32க்கு ஃபுல் பவர் வந்து 87 சொல்லி அடிச்சிட்டான். இப்போ இருக்கிற பேலன்ஸ் ஒன்று தான் இருக்குது இங்கே 71. அப்போ இந்த 71 திருப்பி நமக்கு இங்கே 17 சொல்லி அடிக்கணும். அப்படி இல்லைனா 17க்கு ஃபுல் பவர் வந்து 62 அடிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 17 வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதே சேம் ரூட்டு தான் ஓகேவா. என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி அதே எப்படி அடிக்கிறான் மட்டும் பார்த்து ஓகேவா. இங்கே நான் சொல்லியிருந்தேன் இங்கே 57க்கு என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். 57க்கு இங்கே ஃபுல் பவர் வந்து 0 அடிச்சிருந்தான். இங்கே 37க்கு இங்கே 37 ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிருந்தான் ஓகேவா. இங்கே ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஓகேவா. 2வது பேட்டர்ன் ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிட்டான். 3வது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பவர் ஓகேவா. 3வது பேட்டர்ன் பவர். அப்போ சென்டரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாறுது ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் என்ன அடிக்கிறானோ அதுதான் 3வது பேட்டர்ன் அடிக்கலாம். அப்போ அதே பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 89 இந்த 89 திருப்பி நமக்கு இங்கே 98 அடிக்கும்போது திருப்பி அடிக்கும்போது அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 23 அந்த 23 திருப்பி நமக்கு இங்கே 32 அடிக்கலாம். பார்த்தீங்கன்னா 2வது பேட்டர்ன் பார்த்திங்கன்னா பவர் அடிச்சிட்டோம். அப்போ 3வது பேட்டர்ன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பேட்டர்ன் என்ன அடித்தானோ அதே டெமோவில் தான் அடிக்கணும். அப்போது 89 திருப்பி இங்கே 98 அடிக்கும்போது இங்கே 71 அது திருப்பி நமக்கு இங்கே 17 வர வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏபி 17 தான் வரணும் ஓகேவா. ஏபி 17 அப்போ ஏபி 17 வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சி போர்டு என்ன வரும் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 நம்பரை கரெக்ட் ஆகும். இதில் எப்படி மட்டும் பாருங்கள். இங்கே 89 அதை திருப்பி நமக்கு இங்கே 98 சொல்லி முடிச்சிட்டான் ஓகேவா. இங்கே சி போர்டு மட்டும் பாருங்கள் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். 89 அது திருப்பி நமக்கு இங்கே 98 ஏபியில் அடிக்கும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா 23 அந்த 23 திருப்பி நமக்கு ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 32 அடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வந்து 87 அடிச்சிட்டான். இங்கே என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். 0 இந்த 0க்கு பவர் பார்த்தீங்கன்னா 5 சொல்லி முடிச்சிட்டான். இந்த 8க்கு பவர் பார்த்தீங்கன்னா 3 சொல்லி முடிச்சிட்டான். 2 பேர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் கனெக்ட் பண்ணிட்டான். இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 71 இந்த 71 வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு ஏபியில் 17 சொல்லி அடிச்சிட்டானா. இந்த சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 இந்த 9க்கு பவர் வச்சு 4 வச்சு 174 சொல்லி ஒரே சிங்கிள் நம்பர் அடிக்க போகிறான் ஓகேவா. 174 சொல்லி அடிக்க போகிறான். மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரே நம்பராக முடிச்சிடுங்க 174 ஓகேவா. அப்படி 174 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை சப்போர்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 629 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா என்னை பொறுத்த 174 ஸ்ட்ராங்காக இருக்குது. வேணால்
அதுலேயும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் உயரம் 629 வச்சுக்கோங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே நோட் பண்ணிக்கோங்க 63 ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 64. அந்த 64க்கு ஃபுல் பவர் வந்து 19 சொல்லி ஒரு பேர் முடிச்சிட்டான். ஓகேவா, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணான்னு மட்டும் பாருங்கள். 63க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 64, அந்த 64க்கு ஃபுல் பவர் வந்து 19 சொல்லி முடிச்சிட்டா. இங்கே 73க்கு ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணால் 74, ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக 74 வரணும். அப்படி இல்லைனா 74க்கு ஃபுல் பவர் வந்து 29 சொல்லி வரணும். ஓகேவா, 29 சொல்லி வரணும். பிசி 29 வரணும். இதிலே பார்த்தீங்கன்னா இந்த 71 திருப்பி நமக்கு இங்கே 17 சொல்லி வரணும். ஒருவேளை 17 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் பண்ணால் 62. அப்போ வீசு 29, 629 அப்படின்னா 174. ஓகேவா, இது ரெண்டுமே நல்லா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 174 ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நான் 174 மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா, இன்னைக்கு கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன். பிசி ஒரு 91. ஓகேவா, பிசி ஒரு 91 வர மாதிரி இருந்தால் பிசி 91 வர மாதிரி நீங்கள் 391 மாதிரி அளவு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 17. ஏபி 17 வந்தால் 174. ஓகேவா, இந்த 2 நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.